மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கிய கடையை திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ வி.ஜி. ராஜேந்திரன் ஆதரவாளருக்கு தர வேண்டும் என்பதால் முன்னறிவிப்பின்றி தங்கள் கடையை பூட்டி சீல் வைத்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பெண்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் முதல்வருக்கு கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதாக பெண்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட உழவர் சந்தை அருகே பூமாலை வளாகத்தில் ஸ்ரீதேவி என்பவரின் செங்கதிர் மகளிர் சுய உதவி குழுவிற்கு கடந்த ஆண்டு கடை வழங்கப்பட்டது. இந்த மகளிர் சுய உதவி குழுவில் ஆதரவற்ற விதவை பெண்கள் உட்பட 12 பேர் கடையை நடத்தி வந்தனர். இந்த கடையில் மலர் வளையம், பூமாலை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கடையின் ஒப்பந்தம் முடிய இன்னும் 4 மாதங்கள் உள்ள நிலையில் திருவள்ளூர் சட்டமன்ற திமுக உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரனின் ஆதரவாளர்களுக்கு மகளிர் சுய உதவி குழு நடத்தி வரும் கடை தேவைப்படுவதால் அந்த கடையை காலி செய்ய சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எந்த முன்னறிவிப்பு இன்றி திடீரென கடையில் இருந்த பணம் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அகற்றி அதிரடியாக மகளிர் திட்ட அலுவலர் செல்வராணி செயல்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியரும் எம்எல்ஏவுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் மகளிர் சுய உதவி குழுவினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடைக்கு அதிரடியாக சீல் வைத்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் மகளிர் திட்ட அலுவலர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் வருகிற 18ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் முதல்வருக்கு கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாகவும் கடையை எங்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நான் செங்கதிர் மகளிர் சங்கத்துல இருந்து பேசுறேன். என் பேர் தேவி. திட்ட மேன்மலை இயக்குனராக இருக்காங்க. அதில் எனக்கு இந்த கடையை கொடுத்தாங்க செல்வராணி மேடம். நான் எனக்கு 6 மாத காலம் இருக்குது. 6 மாத காலையில் 3 மாத தவணையை நான் கரெக்டாக செலுத்திட்டேன். 3வது தவணை செலுத்துகிறப்போ உன் கடை யார் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பூ கடை வச்சுருக்கேன். நான் அந்த அம்மா கிட்ட உடனே ஏம்மா என் கடையை தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு, உன் கால அவகாசம் முடியுது, இது ஒருத்தருக்கு இந்த கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏம்மா நான் இப்போ தானே வந்து வி.ஜி. ராஜேந்திரனுக்கு இந்த கடை வேணும். ஏற்கனவே அங்கே ஒரு டீ கடை இருந்தது. அவர் யாருன்னா எம்எல்ஏ இருக்காரு. நாங்கள்லாம் வர வச்சு எங்களுக்கே வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாரு. இவர் இது மாதிரி பண்ணி கேட்டாங்க. நான் கலெக்டர் ஐயா கிட்ட போய் பிடி மேடம் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் ஏந்துருங்க, என்னங்கடி உட்காருங்கன்னு இப்படி சொல்கிறாங்க சார், தரைக்குறைவாக பேசுகிறாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் அவருக்கு லெட்டர் மூலிமா எழுதி கொடுத்தேன். அவர் இதை விசாரிக்கிறேன்னு சொன்னார். அதுவும் எதுவும் விசாரிக்கல. சரி இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அவரையும் போய் பார்த்தேன். அவரை போய் பார்த்தா எதுவும் பண்ண மாட்டாங்கம்மான்னு சொல்கிறாரு. எதுவும் பண்ண மாட்டேன்ற அடுத்த செகண்டை வந்து கெட்டபாரை போட்டு இடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு காலையில் 5:30 மணிக்கு பூட்டை உடச்சி பொருள் எடுக்கிறாங்கன்றாங்க. லட்சக்கணக்கான பொருள் இருக்குது. இந்த 68,000 ரூபாய் பணம் இருக்குது இதுக்குள்ளே. நான் அப்படியே மூடிட்டு ஒரு சாவுக்கு போயிட்டு இருந்தேன். எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. என் ஃபோன் கூட பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கல. என் கால அவகாசம் இன்னும் 4 மாதம் இருக்குது. அதுக்கும் நான் எதுவும் கேட்கல. பிடி மேடம் கேட்டால் ஓப்பனாக சொல்கிறாங்க, ஏந்து போ சொன்னால் கிளம்பிக்கிட்டே இருக்கணும், சும்மா பேசக்கூடாதுன்னு கை நீட்டி பேசுகிறாங்க. என் கடையில் 12 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இந்த தொழில் தான் என்னோடய தொழில். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கணவனை ஏற்று அனாதையாக நிற்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு ஏதோ ரோட்டில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இது மாதிரி பண்ணுறாங்க. இந்த கடை கொடுக்கும்போது எவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணாங்க தெரியுமா? வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. நிஜமாக இந்த ஊர் கிராமத்துக்கு 70% கொடுத்தாங்க. அந்த 70% நான் பாஸ் பண்ண வந்தேன். பூ கட்டி காட்ட சொன்னாங்க, மாலை கட்டி காட்ட சொன்னாங்க, பொக்கே போட சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். என்ன செஞ்சாலும் இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் சொல்லு. கலெக்டர் ஐயா வந்து ஓப்பனாக சொல்லாமல் இந்த கடை வேணும்னா யார் கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவர் பிஎம் மூலிமா எங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு வெளியில். இது என்னன்னா இது முதல்வர் வந்து கூப்பிட்றாரு ஸ்டாலின் ஐயாவோ அவரோ இன்னொருத்தர் வாங்க, என்ன லோன் வேணும் வாங்க, மகளிரை முன்வாங்கன்றாங்க. இந்த போராட்டத்துக்கு நான் பொன்னேரியில் போராட்டன்றாங்க, கும்மிடிப்பூண்டியில். என் ஊரில் 25 குரூப் இருக்குது. எல்லாருக்கும் கருப்பு படவை கொடுத்து ஐயா முன்னிலையில் கண்டிப்பாக நிற்போம். இது வந்து ஒரு ஹோட்டல் அரசாங்கத்துக்கு வரக்கூடாது. எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த கடையை வந்து எங்கள் மகளிருக்கு தான் கொடுக்கணும். இந்த 4 கடையை வெக்கெட் பண்ணாங்க. அவங்க வேணாம் எழுதி கொடுத்தாங்கன்னாங்க. அதை கூட நான் கேட்கல. என் கடையை எனக்கு கொடுங்க, எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. இந்த கடை கண்டிப்பாக எனக்கு வேணும். எனக்கு இந்த கடை மகளிருக்கு மட்டும்தான் வேணும், அரசாங்க கைக்கு போகக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ போராடுறேன்னா, ஒரு கிராம பொண்ணு எல்லாரும் பார்த்தா கூட அசிங்கன்னு கூட இல்லாமல் நான் ஏன் வரேன்னா, இந்த கடை எங்கள் மகளிருக்கு தான் இருக்கணும். அரசாங்கத்து கைக்கு போகவே கூடாது. கண்டிப்பாக அரசாங்க கைத்துக்கு போக விட மாட்டேன். என் உயிர் போனாலும் போக விட மாட்டேன். இங்கே என்ன வேலை நின்னாலும் தடுத்து நிறுத்துவோம். கருப்பு போட கட்டிக்கிட்டு இங்கே நிற்போம், உண்ணாவிரதம் இருப்போம். போலீஸ்காரங்க அசால்ட்டாக மேடைச்சி ஏந்திரி எல்லாம் ஒரு பொம்பளை வந்துட்டுன்ற காலையில் மூஞ்சி கிஞ்சி கழுவாம எப்படின்னா வருவாங்க. அப்படியே தூங்கி ஏந்து ஓடி வரேன்னா தப்பன்னு வர்றதுக்குள்ள எதை கிடைக்கலண்ணா ஏந்து ஓடி வந்துக்கிட்டு இங்கே வரோம். ஏந்திரு
வந்துட்டா அப்படின்றாங்க. நான் கையை பிடிச்சி ஈத்து மூஞ்சிங்க பாருன்றாங்க. மகளிர் இங்கே போராட்டம் பண்றதுக்கு வந்தவங்க எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு அனுப்புறேன். ஈத்து விடுறாங்க. நான் என்னென்ன பண்ணலாம்? நாங்கள் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலண்ணா. இந்த பாருங்க, நான் கோட்டை ஆடுறேன். என் பேர் ஸ்ரீதேவினா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.